ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 16 வாசிக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டுமென்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இங்கு சவுல் என்கிற வாலிபனை இயேசு சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது தமஸ்கு வீதியிலே அவன் கண் பார்வையற்று அங்கே இது பிள்ளுகிறான். பரவனை கைத்தாங்களை கூட்டி இது பண்ணுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்கு ஆண்டவர் சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம். அதுவரை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய கிரியைகளுக்கு இயேசு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள், பேசுகிறவர்களை துன்பப்படுத்துகிறவனாய், கொலை செய்கிறவனாய், திருச்சபைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தவன் அந்த வாலிபன். இயேசுவின் சந்திப்புக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம். அவன் கேட்கிறான், என்ன ஆண்டவரே செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அனனியா என்கிற இன்னொரு தேவனுடைய மனுஷனை இயேசு சந்தித்து, இந்த மாதிரி சவுல் என்கிற வாலிபன் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறான்ப்பா, நீ அவனை இன்னும் ஆண்டவருக்குள்ள நடத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த சொல்லும் பொழுது அந்த அனனியா என்கிற மனுஷன் பயப்படுகிறார். அவன் எல்லாரையும் பிடித்து கொலை செய்யும்படியான அதிகாரம் பெற்றிருக்கிறானே, நான் போய் அவன் எப்படி செய்யும்போது அப்பொழுது சொல்கிறார், அவன் இப்பொழுது அப்படிப்பட்ட வாலிபனாக இல்லை, மாறிவிட்டான், அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த வாலிபனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனை எப்படி நான் பயன்படுத்த போகிறேன், யாருக்கு முன்பாகலாம் என்று சுவிசேஷத்தை சொல்லுவான் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறான். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுகளை அவன் அனுபவிக்க வேண்டும், பாடுகளின் பாதையில் கடந்து போகும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொல்லி அதை சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவருக்கு அழைப்பிலே எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறாலும் பாடுகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாடுகள் நம்மை வேதனைப்படுத்துவதற்காக, கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக தான். அநேக நேரம் நாம் அதை மறந்து விடுகிறோம். ஏன் பொன் புடமிடப்படுகிறது, அப்பதான் அது மிளற முடியும். ஏன் வைரம் பட்டை தீட்டப்படுகிறது, அப்பதான் அது ஜொலிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியங்கள் ஷார்ப் பண்ணுவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அதுதான். பாடுகள் படும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். இல்லை, பாடுகளின் பாதையில் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாடுகளின் பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதுதான் உண்மை. இழப்புகளை சந்தித்தவர்கள் தான் இழப்புகளை சந்தித்த மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். பெருமையான வறட்சியான வாழ்க்கையில கடந்து போனவர்கள் தான் அப்படிப்பட்ட நபர்களுக்கு, அந்த பாதையில் கடந்து போவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வழிகாட்ட முடியும். அதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, ஒரு கம்பெனியில ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்த மாலை நேரம் இறங்கி வீட்டிற்கு எல்லாரும் போகும்போது இவர் போகாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நீங்களாம் போங்க, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லுகிறார். சிலர் போயிட்டாங்க, சிலர் நின்றுட்டே இருக்காங்க. ஏன் வாங்க, மனசுதான் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குதா, நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டா அப்படி வீட்டுல மனைவி பிள்ளை எல்லாரும் இருக்கா, போங்க அப்படிங்கும் போது இல்லன்ட்டாரு. திருப்பி எங்க போறீங்க, சாக போறேன், தற்கொலை பண்ணிக்க போறேன், அவ்வளவு பாடுகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து இருக்கிறார். யார் சொல்லியும் கேட்கவில்லை. இன்னொரு நபர் அந்த வழியா நடந்து வருகிறார். கடைசியாக அலுவலகத்தில் வரும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி சாக போறேன்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் பேசலாம்னு சொல்லும் போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஆனாலும் வேற வழி இல்லாம, சரி கொடுங்க, நீங்க வேணா அதுக்கு பிறகு சாகலாம், நீங்க வேணாலும் சூசைட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த நபர் பேசுகிறார். தான் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், தான் கடந்து வருகிற ஒரு பிரச்சனை, அதை மட்டும்தான் சொல்லுகிறார். இந்த பிரச்சனை இருக்கிற நானே உயிரோடு இருக்கிறேன், சாகனம் என்று சொல்லி நான் சாவை தேடவில்லை, பாடுகள் என்று சொல்லி பாதிப்படைந்து உட்காரவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் இதுவும் மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த மனிதன் அப்படியே அவரை உற்று பார்க்கிறார். நம்முடைய பிரச்சனை அவ்வளவு பெருசு கிடையாது, ஆனா இவருடைய பிரச்சனை இவ்வளவு பயங்கரமா இருக்குத, ஆனாலும் வர்றாரு, வேலை செய்யறாரு, சந்தோஷமா போறாரு, இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து, நான் சாகவில்லை, வாழ விரும்புகிறேன்னு சொல்லி வீட்டிற்கு புறப்பட்டு போனாராம். யோசித்து பாருங்கள், ஏன் அவரை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனையில் போகிற நபர் இவரை எளிதாக அவரை தூக்கிவிட முடிந்தது, தைரியம் கொடுக்க முடிந்தது. இந்த பிரச்சனை எவ்வளவுன்னா, என் பிரச்சனை எவ்வளவு பெருசு, நானே சந்தோஷமா இருக்கிறேனே, ஆண்டவர் பார்த்துக்குவார நம்பிக்கையில இருக்கிறேனே, நீங்கள் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அவரால் தான் முடிந்தது. எத்தனை பேர் வீட்டுக்கு போக சொல்லி பார்த்தார்கள், எத்தனை பேர் பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லி பார்த்தார்கள். அவருக்கு மாற்றத்தையோ தைரியத்தையோ ஒரு பலனையோ கொண்டு வரவில்லை. ஆனால் கடினமான பாடுகளின் பாதையில் கடந்து செல்கிற ஒரு மனிதன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவரை சாகிறதை தடுத்து நிறுத்த முடிந்தது. ஏன் நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு பாடுகளின் பாதையில் கடந்து போறீங்களா? மற்றவர்களை பாடுகளின் பாதையில் கடந்து போகும் பொழுது அவர்களை தூக்கி விடுவதற்கு, தைரியம் கொடுப்பதற்கு, தொடர்ந்து ஓட வைப்பதற்கு, ஏன் சாக போகிற நபர்களை கூட தடுத்து நிறுத்தி வாழ வைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அன்றைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. பாடுகளை பார்த்து பயந்து ஓடுகிற உலகமாக இது இருக்கிறது. பாடுகளே வேண்டாம் என்று சொல்லி சுகபோகமான வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று சொல்லி தேடி அலைந்து எதுவும் கிடைக்காமல் உள்ள நிம்மதியும் இழைந்து தொலைத்து சரீர பலத்தை இழந்து
வந்து தவிக்கிற உலகம் தான் இது. ஆனால் இதே சூழ்நிலையில பாடுகளின் பாதையை வைத்திருக்கிற பிள்ளைகள் அந்த பாதையில தொடர்ந்து முன்னேறணுமே ஒழிய பாடுகள் வேண்டாம், எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு தங்களை மாய்த்துக் கொள்கிற கூட்டத்தை இன்னைக்கு மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு சிறு காரியங்களுக்கு கோபப்பட்டு விரக்தி அடைந்து அப்படியே சோர்வுக்குள் போய் சாகிற கூட்டம் பெருகிவிட்டது. அப்படிப்பட்ட மனிதர்களா நீங்க சந்திப்பீராக, மாற்றுவீராக, பலப்படுத்துவீராக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆறுதலின் பாத்திரங்களாய் பயன்படுத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடுகளின் பாதையில் கடந்து போகிறீர்கள் சொல்லி பயப்படாதீர்கள். பாடுகளின் பாதையில் கடந்து போகிற ஒரு பெருங்கூட்டத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று எழுப்பிவிடப் போகிறீர்கள். அவருடைய வாழ்க்கைக்கே மாற்றத்தை கொண்டு வருகிற கருவியாக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அப்படியே செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.